வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். கொஷின் பாருங்கள், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். லெட் டி ஆர் பவர் 2 டு ஆர் பவர் 3, அதாவது வெக்டார் ஸ்பேஸ் வந்து 2ல இருக்கு, வெக்டார் ஸ்பேஸ் வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷனில். பி எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன்டு பை டி ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ 2 வேரியபிள் இருக்கா, அதான் வெக்டார் ஸ்பேஸில் 2. நெக்ஸ்ட் அப்புறம் இங்கே அடுத்த என்ன இருக்குது, ஆர் பவர் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது பாருங்கள். ஒய் மைனஸ் 5x ப்ளஸ் 3y மைனஸ் 7x ப்ளஸ் 16y. ஸோ இங்கே 2 இருக்குனால ஆர் பவர் 2, இங்கே 3 இருக்குனால ஆர் பவர் 3. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. Find the matrix for the transformation T. So இந்த transformation, இது என்ன transformation இது linear transformation. So இந்த linear transformationக்கு நம்ம matrix transformation create பண்ணோம் with respect to the basis. Basis கொடுத்துட்டாங்க u1 u2 r ஸ்கொயருக்கு. அதே மாதிரி r power 3க்கு என்ன பேசிஸ்னா v1 v2 v3. ஓகேங்களா? ஸோ வேர் u1 u2 வேல்யூ அதோடைய மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க 3 1 5 2. அதேமாரி v1 v2 v3க்கும் கொடுத்துட்டாங்க 1 0 minus 1 minus 1 2 2 0 1 2. ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர் பவர் 2, ரைட் சைடில் ஆர் பவர் 3. ஓகேங்களா? ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், கவனிங்க. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கணும். என்ன இருக்குங்க, ஆர் பவர் 3. அப்புறம் 3 வேரியபிள் எடுத்துக்கணும், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு. ஸோ புதுசாக ஒரு வேரியபிள் ஏ. ஓகேங்களா? ப்ளஸ் பி, நெக்ஸ்ட் ப்ளஸ் சி. ஸோ 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆர் பவர் 3க்கு நம்மளுக்கு என்ன பேசிஸ் கொடுத்துறாங்க, v1 v2 v3. ஸோ v1க்கு என்ன வேல்யூ இருக்குது, 1 0 minus 1. நெக்ஸ்ட் அடுத்து v2 பேசிஸ்க்கு என்ன இருக்கு, -1 2 2 -1 2 2. நெக்ஸ்ட் v3 என்ன இருக்கு, 0 1 2 0 1 2. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிடணும். இப்போ அடுத்தது எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணும், a into 1 a. ஓகேங்களா? ப்ளஸ் b into -1 minus b. ஓகேங்களா? minus b. நெக்ஸ்ட் c into 0 0 c. ஸோ அதை நீங்கள் எழுத தேவையில்லை, கமா. நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் a into 0 எழுத தேவையில்லை, b into 2 2b. நெக்ஸ்ட் c into 1 c. ஸோ இது செகண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் a into -1 minus a, b into 2 2b, c into 2 2c. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி, அதாவது a மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எப்படின்னா எழுதிக்கலாம், நீங்கள் இப்படியே கூட எழுதிங்க, எக்ஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். எக்ஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு 2b plus c, இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் z ஈக்குவல் டு -a plus 2b plus 2c, இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, இங்கே பண்ணுற பாருங்க. ஆடிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன், we get x plus z equal to a minus a cancel ஆயிடும், minus b plus 2b ஆயிடும், plus b ஆயிடும். அப்புறம் 2c ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். x plus z, இங்கே a minus a ஆட் பண்ணால் 0 ஆகிடும், minus b plus 2b ஆட் பண்ணால் plus b வரும், 2c இங்கே ca இல்லை, ஸோ வெறும் 2c. ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷனையும்
இங்கே b + 2c இருக்குது, இங்கே b + c. செகண்ட் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிப்போம். y = 2b + c. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த b இருக்க இடத்துல 2bன்னு வரணும். அப்போ எல்லா ஈக்குவேஷனும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 × x 2x + 2 × z 2z = 2 × b 2b 2 × 2c 4c. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் 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 மைனஸ். ஸோ ப்ளஸ் 2b மைனஸ் 2b கேன்சல். ஸோ y மைனஸ் 2x மைனஸ் 2z = இங்கே மைனஸ் 4c இருக்குது, ப்ளஸ் 1c இருக்குது. ஆட் பண்ண வரும் மைனஸ் 3c. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு c மட்டும் தான் தனியாக தேவை. அப்போ இந்த மைனஸ் 3 கீழே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போது y ஃபஸ்ட்டு 3 கொண்டு போயிடலாம். y/3 2x/3 minus 2z/3 = minus c. ஸோ இந்த மைனஸ் எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு, மைனஸ் y/3 ப்ளஸ் 2x/3 ப்ளஸ் 2z/3 = இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் c. ஸோ இதுதான் நம்மளுக்கு c ஈக்குவேஷன். ஸோ c ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி a ஈக்குவேஷன் b ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த c ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு b ஈக்குவேஷன் கிடச்சிருமா? ஈஸி தானே. y = 2b + c. y = 2b + c. ஸோ c ஈக்குவேஷன் இருக்க மைனஸ் y/3 minus y/3 2x/3 2z/3 2x/3 plus 2z/3. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது எல்லாத்தையும் இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும், இந்த மைனஸ் y/3 ப்ளஸ் y/3 ஆகிடும். இந்த ப்ளஸ் 2x வந்து மைனஸ் 2x ஆகிடும். ப்ளஸ் 2z/3 வந்து மைனஸ் 2z/3 ஆகிடும். ஓகேங்களா? இந்த 2b இங்கேவே வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. இப்போ இந்த 2 இருக்குங்க இல்லையா, இந்த 2வை டினாமினேட்டருக்கு அனுப்பிச்சிடலாம். அப்போ என்ன வரும், y/2 ப்ளஸ் y/6 மைனஸ் 2x/6 2z/6 = b. அதாவது எல்லாத்தையும் அந்த 2வை டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இதில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 3s are 2 1s are 2 3s are. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் டேர்மில் ஒரு பக்கம் ஒய் டேர்மில் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மைனஸ் x/3 நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் ப்ளஸ் y/2 ப்ளஸ் y/6 இசட் டேர்ம் மைனஸ் z/3. இந்த மாதிரி ஆர்டராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே வச்சுப்போம். மைனஸ் x/3 இங்கே 2y காமனாக இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 6y ப்ளஸ் 2y/2 6 are 12. Okay, minus z/3 = b. So minus x/3 6 plus 2 வரும் 8y/12 minus z/3 = b. So 4 table cancel பண்ணலாம். 4 2s are 8 4 3s are 12. So minus x/3 plus 2y/3 minus z/3 = b. இதுதான் b நோடைய ஈக்குவேஷன். இதே மாதிரி இப்போ ஏக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ ஈக்குவேஷன் எங்கே இருக்குது பாருங்கள். எது ஈஸியாக இருக்கும், x = a minus b. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x = a minus b. x = a அப்படியே வச்சுப்போம். b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். மைனஸ் x/3 ப்ளஸ் 2y/3
minus z by 3. இதுதான் b நோடைய ஆன்சர். சரி, x equal to a, minus into minus plus, minus into plus minus, minus into minus plus. இப்போ இது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். x by 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus x by 3, இந்த minus 2y by 3 இருந்துச்சுன்னா plus 2y by 3, plus z by இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus z by 3. இந்த ஏவை அப்படியே இங்கே வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x minus x 1 3s are 3. அது x தனியாக y தனியாக z தனியாக அந்த மாதிரி பிரிச்சாச்சு. 3xல ஒரு x போயிடுச்சுன்னா 2x. ஸோ 2x by 3 plus 2y by 3 minus z by 3 equal to a. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஏக்கு கண்டுபிடிக்கணும், பிக்கு கண்டுபிடிக்கணும், சிக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் மொதல் ஸ்டெப்பு. ஸோ ஏபிசி இதை கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் லெஃப்ட் சைடு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இருக்குங்க r பவர் 2. ஸோ அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? u1 u2 தான் அதோடைய பேசிஸ். ஸோ 3 1 இருக்குது. ஸோ 3, 1 உடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அடுத்த பேசிஸ்னா இருக்கு 5 2, இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது எக்ஸுக்கு 3, ஒய்க்கு வந்து 1. இது எத்துமே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஃபஸ்ட்டு ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய்க்கு என்ன ஆன்சர் வரும்? இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். ஒய்க்கு என்ன பண்ணும்? 1, கமா நெக்ஸ்ட். இப்போ இதில் எக்ஸ், இதில் ஒய் அப்ளை பண்ணுங்க. எக்ஸு 3, ஒய் வந்து 1. ஓகேங்களா? எக்ஸு வந்து 3, ஒய் வந்து 1. minus 5 into 3 minus 15. Next 13 into 1 plus 13. So minus 15 plus 13 என்ன வரும்? minus 2. ஓகேங்களா? ஸோ அந்த minus 2 எடுத்து வந்து இங்கே எழுதிப்போம். minus 2, கமா நெக்ஸ்ட் சேம் 3, 1 அப்ளை பண்ண போகிறோம். minus 7 into 3 minus 21 plus 16 into 1 16. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா வரும் உங்களுக்கு 5 வரும், minus 5 வரும். ஓகே, minus 5. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் 5, 2. ஸோ எக்ஸு வந்து 5, ஒய் வந்து 2. ஸோ ஒய்னு இருக்கீங்க 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷனில் 5 2 அப்ளை பண்ணும். 5 5s are 25. 13 into 2 26. சப்ட்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 1. 26 minus 25 ப்ளஸ் 1. ஸோ அந்த ப்ளஸ் 1 எடுத்து இங்கே எழுதிப்போம், கமா நெக்ஸ்ட் 2 அப்ளை பண்ண போகிறோம். 5 2 எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் minus 7 into 5 minus 35. 16 2s are 32. ஸோ 35ல் 32 போயிடுச்சுன்னா minus 3. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம், minus 3. ஸோ இதுதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 ரொம்ப சிம்பிள். எப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏ ஈக்குவேஷன், பி ஈக்குவேஷன், சி ஈக்குவேஷன் முதல்ல எடுத்து எழுதிப்போம். ஏ ஈக்குவேஷனாக இருக்கு 2x by 3 plus 2y by 3 minus z by 3. நெக்ஸ்ட் பி ஈக்குவேஷன் என்ன இருக்கு? minus x by 3 plus 2y by 3 minus z by 3. சி ஈக்குவேஷனாக இருக்கு மைனஸ், சி ஈக்குவேஷன் இருக்கு 2x by 3. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 minus 2
1, -2, -5. ஓகேங்களா? இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஏல எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -2, இசட்டுக்கு -5 அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள். எக்ஸுக்கு 1 போட்டால் வரும் 2/3, ஒய்க்கு -2 போட்டால் -4/3, மைனஸ் இசட்டுக்கு -5 போட்டால் -5/3. ஓகே, 2/3 -4/3 minus into minus plus, so 5/3. ஓகே, என்ன வரும் பாருங்க. 5 plus 2 7, 7 minus 4 3, so 3/3 cancel ஆயிடுச்சுன்னா 1, so A நோடைய ஆன்சர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் B நோடைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -2, இசட்டுக்கு -5 அப்ளை பண்ணும். அப்படின்னா வரும் -1/3 plus 2 times ஒய்னா இருக்குது -2, ஸோ 2 into -2/3 மைனஸ் இசட்டுக்கு என்ன இருக்கு -5 இருக்குது, ஸோ -5/3 -1/3, 2 into 2, 2 into -2 வரும் -4/3, minus to minus plus 5/3. ஓகேங்களா? இங்கே இருக்கீங்க -1 -4, என்னது -5, -5 plus 5 என்னது 0, ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட் சி வேல்யூ. ஸோ 1 -2 -5 அப்ளை பண்ணலாம். ஸோ 2 1s are 2/3 மைனஸ் ஒய்க்கு என்ன அப்ளை பண்ணணும் -2 அப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கப்போ +2 ஆகிடும். +2/3 ப்ளஸ் 2 into இசட், இசட்டுக்கு என்ன பண்ணணும் -5, 2 into -5 -10, -10/3. கரெக்டுங்களா? -10/3. 2 plus 2 4, 4 minus 10 வரும் -6/3. ஸோ 3 1s are 3 2s are, ஸோ ஆன்சர் -2. ஸோ என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு 1 0 -2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் 2 1 -3. பாருங்க 2 1 -3 அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஏபிசி ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 2s are 4/3 ப்ளஸ் ஒய்க்கு இடத்துல 1, 2 1s are 2/3 மைனஸ் இசட்டுக்கு இடத்துல -3 போடணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் 4 plus 2 6, 6 plus 3 9, 9/3. ஸோ கேன்சல் பண்ணால் 3. நெக்ஸ்ட் பி பாயிண்ட் என்ன இருக்குது மைனஸ் எக்ஸுக்கு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க 2, -2/3 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு இடத்துல 1, 2 1s are 2/3 மைனஸ் இசட்டுக்கு இடத்துல -3, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் 3/3. ஸோ ப்ளஸ் 2/3 -2/3 கேன்சல், 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. நெக்ஸ்ட் சி, எக்ஸ் இடத்துல 2 போடுங்க. 2 2s are 4/3 மைனஸ் ஒயரோட வேல்யூ 1, 1/3 ப்ளஸ் இசட்டுக்கு இடத்துல -3, 2 into -3 -6, ஸோ -6/3. ஓகேங்களா? ஸோ 4 -1 3, 3 -6 -3, ஸோ -3/3, 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஸ்டெப் 2க்கான ஆன்சர்ஸ், சாரி ஸ்டெப் 3க்கான ஆன்சர்ஸ். ஸ்டெப் 4 என்ன பண்ண போறோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அதோடைய ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் என்ன இருக்கு? 1 0 -2, 1 0 -2. நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு? 3 1 -1, 3 1 -1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஸ் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது R⁴ இருந்து R⁴ மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஏபிசினுடைய ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த
கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.